உள்ள தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது நீர் உண்டு பண்ணின நாள், நீர் ஏற்படுத்தின நாள், இது ஒரு விடுதலையின் நாள், இது ஒரு ரட்சிப்பின் நாள். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 நாட்கள் நீர் செய்து வந்த மகாபரிய மேன்மையான பெரிய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம், இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நீ செய்து வருகிற மகிமையான பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. இன்னுமாய் தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சிவ நேரங்களில் வார்த்தையின் வேளைகளில் கர்த்தர் செய்ய போற மகிமையான காரியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் ஆராதனைகள் மத்தியில் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு பிள்ளைகள் துடித்த துடிகளின் மத்தியிலே தேவரீர் வாசமாய் இருக்கிறேன் சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துடிக்கிறோம். இந்த நேரத்தினுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வருகிறதானே உங்களுடைய தேவ மகனை உடைய கரத்தில் செபிக்கிறேன் சுவாமி. வல்லமையான கிரியைகளை செய்தருளுவீராக, பெரிய காரியங்களை செய்தருளுவீராக, மகிமையான வல்லமையான கிரியைகளை நடப்பி தருளுவீராக. உடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் அதிகமாய் பெரிதாய் மகிமையாய் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். தேவ வார்த்தை வல்லமையாக இந்த இடத்திலே வெளிப்படுவதாக சுவாமி. அநேகருடைய கட்டுகள் கடவுளுக்கப்படத்தக்கதாய், அநேக பிசாசின் வல்லமைகள் நசரேனா இயேசுவின் நாமத்தில் உடைத்தறியப்படத்தக்கதாய் உடைய வார்த்தை வெளிப்படுவதாக, வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, உன் மகனை கொண்டு தேவனை அளித்த வரங்களை கிரியை செய்வீராக, வரங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதித்தருளும் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. மெய்யாக எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், எங்கள் இயேசு ஜீவிக்கிறார். இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நம் மண்டபையில் தேவன் இந்த மைதானத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து தேவரில் நடத்துங்க, நீர் கிரியைகளை நடத்துங்க ஆண்டவரே. மார்க்கு 16 எழுதப்பட்ட உம்முடைய வேத வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் எங்கு புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தபடி கிரியை நடப்பித்தார். அந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த பிரகாரமாய் இதுவரைக்கும் கிரியை செய்த ஆண்டவர் இனிமேல் இந்த கடைசி வேளையிலும் கிரியை செய்வீராக, வார்த்தை நேரில் கிரியை செய்வீராக. உங்கள் மகனை செபத்தின் மூலம் பெரிதான மகிமையான வல்லமையான கிரியைகளை செய்வீராக. தேவரீர் ஆசீர்வதித்தருளும். நன்றி பிதாவே, நன்றியோடு துடிக்கிறோம், நன்றியோடு துடிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மற்றும் மகிமைப்படுவதாக. சுதோதவின் வான்சிக்கு நாமேற்ற மகிமை வேவா. கடந்த நாட்களிலே, கடந்த 2 தினங்களிலும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சாட்சிகளை நாங்கள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். இப்பொழுது சாட்சி வேலைக்காக මේ මොහොතේ අපි දවස් දෙකක් පුරාම මේ ස්ථානය අපි යාඥා කළා. ගොඩාක් දෙනෙක් නිදහස් වුණා, සුවය ලබා ගත්තා. මේ මොහොතේ ඔයගොල්ලන් සාක්ෂි වෙලාව ඔයගොල්ලන් සාක්ෂි බෙදා ගන්න පුළුවනි. சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். ඒ නිසා ඔයගොල්ලන් සාක්ෂි බෙදා ගන්න පිණිස මෙත ආදරෙන් අපි පිළිගන්නවා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ඒ තුලින් යේසුස් වහන්සේගේ නාමයට පමණක් මහිමය වේවා. சாட்சிகளை சொல்லுகிறவர்கள் சீக்கிரமாய் மேடைக்கு கடந்து வாருங்கள். සාක්ෂි දෙවියන් වහන්සේ කරපු දේ බෙදා ගන්න කැමැති අය කරුණාකරලා ඉදිරියට පැමිණෙන්න.
சகோதரிக்கு 4 மாதங்களாக வலது கையில் ஒரு கட்டி ஒன்று இருந்திருக்கிறது. நேற்றைய முந்த நாள் தினத்தில் நடத்தப்பட்டான கூட்டத்தில் தாயார் வந்து கலந்து கொண்டான வேளையிலே இந்த தாயாருடைய கையில் அந்த கட்டி மறைந்துள்ளதாக இந்த தாயார் சாட்சி கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. සහෝදරය කෝමාගේ ප්‍රදේශයෙන් පැමිණි සහෝදරිය ඒ සහෝදරිය දකුණු අතේ ගෙඩියක් වගේ තිබිලා තිබෙනවා. දවස් දෙකක් මේ දේවමයට පැමිණියා. දැන් සම්පූර්ණයෙන්ම නිදහස්වලේ ගැලිය නැති වී පාවී කියන එක නිසා උන්වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ கீழே இருக்கின்றான தாயார் பரமேஸ்வரி அம்மா பட்டத்தை சேர்ந்தவர். இந்த தாயாருக்கு கடந்த வருடங்களிலேயே தரையிலே விழுந்ததின் காரணத்தினாலே இந்த தாயார் நடக்க முடியாததுனால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்களிலே வீடு திரும்பினார். ஆனாலும் இந்த தாயார் கதிரையிலே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தன்னுடைய புட்டுவத்திலே மெத்தையிலே உட்கார வேண்டும், இப்படியாக அவர் இருந்தவர். அந்த வேளையிலே தாயாரோடு நான் தொலைபேசியிலே கேட்டேன், அம்மா நீங்கள் வருவே முடியுமான்னு சொல்லி அந்த தாயார் கூறினார், என்னால் நடக்க முடியாத மகள், நான் அங்கே வந்து என்ன செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனால் நான் தாயிடத்திலே கூறினேன், நீங்கள் விசுவாசத்தோடு வருவீர்களானால் உங்களை தேவன் நடக்க பண்ணுவார், தரையிலே உட்கார பண்ணுவார் சொல்லி தாயிடத்தை கூறியிருந்தேன். அதை ஏற்று தாயார் கடந்து வந்தான வேளையிலேயே 3 நாட்களிலே தாயார் தரையிலே இருக்க தேவன் கிருபை செய்தார். வைத்தியத்தினால் கைவிடப்பட்டாலும் தேவன் அழைத்த அழைப்பன்படியே இந்த தாயாரை கதிரையிலே இருக்கவும் தன்னுடைய கட்டிலே இருக்கவும் தரையிலே இருக்கவும் தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். මේ වේදිකාවෙන් මාල සිදුගෙන ඉන්නව ඒ මනුෂ්‍ය නිසා එයාට විදෙන්න වාඩි වෙන්න අමාරුයි. ඒ නිසා එයා ස්පිරිතාල් රෝගවල ගත කරලා නමුත් ඒගොල්ලෝ නිදහස්වල ඇරියා. නමුත් සුවය ලබා ගන්න බැරුව ගියා. දවස් දෙකක් මේ රැස්වීමට පැමිණියා. දැන් හිට ගන්න ඇවිදින්නට පුළුවන් තරමට උන්වහන්සේ සුවය දීලා තියෙනවා. උන්වහන්සේගේ නාමයට මහිමය වේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய கோவிலே என்னுடைய வீட்டிலே ஆராதனை நடத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையிலே எங்கள் ஊழியக்காரர் சகோதரன் மூலம் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது, ஒருவருக்கு உடம்பிலேயே கடியோடு உள்ளார் என்று சொல்லி இவர்களை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லி. அந்த வேளையிலே தம்முடைய சகோதரி சபையிலே வந்ததின் காரணத்தினாலே தன் சகோதரனுக்கு அறிவித்தார், உங்களை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லி. இந்த சகோதரன் அந்த தீர்க்கதரிசனத்தை ஏற்று சபைக்குள் வந்தான வேளையிலே இந்த சகோதரனுக்கு அங்க கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், அங்கே போதிக்கப்பட்ட சத்தியங்கள், அங்கே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களை சகோதரன் விசுவாசத்தின் காரணத்தினாலே கடவுளை ஏற்றுக்கொண்டு 1 மாசத்திலே திருமுழுக்கை பெற்றார். அதாவது ஞானஸ்தானத்தை இவர் பெற்றுக்கொண்டார். அந்த வேளையிலே இந்த சகோதரன் 17 வயசிலேயே மதுவுக்கு அடிமையாகி இருந்தவர். ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே ஊழியக்காரன் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த இடத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களை இவர் ஏற்றதினாலே 27 வருஷம் மதுவிலே இருந்து விடுதலை பெற்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. මේ යන්නව සහෝදරයා එයාගේ සහෝදරිය පමණයි දෙවියන්ට පැමිණියේ. ඒ වෙලාවේදී යාට අනාගත වතුරු වචනයක් අපි පාස්තර තුලින් ලබා ගන්න පුළුවන් වුණා. ඒ වචනය තුලින් එයා කිව්වේ එක්කෙන කාණ, ඒ කියන්නේ ඇඟ වතා කාණ ලෙඩක් තිබෙන බව එයා කසනං කරා. ඒක තමන්ගේ සහෝදරයා කියලා එයා හිතාගෙන එයාට දෙන්න කිව්වා. ඒ දෙවියන්ට පැමිණිච්ච ගමන් යාඥා කළා. ඒකටත් සුවේ ලබාගත් එක පමණක් නෙවෙයි, එයා අවුරුදු 18 සිට එයා බොන්නට ඇබ්බැහි වෙලා හිටියේ. ඒ කියන්නේ බීමට ඇබ්බැහි වෙලා හිටියේ, මත්පැන් බීමට. නමුත් ඒකෙන් නිදහස් වෙන්න බැරුව තමයි හිටියේ. නමුත් යාඥාන් පසුව ඒකෙන් නිදහස ලබා ගන්න දැන් සුවපත්ව ජීවත් වෙන්න උන්වහන්සේ උපකාර කරලා තියෙනවා. උන්වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது என்னுடைய சாட்சி, கடந்த வருடங்களிலே என்னுடைய வீட்டிலே நாங்கள் 5 பேராக இருந்தோம். அதிலே எல்லாரும் திருமணம் முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே என்னுடைய வீட்டிலே நடத்தப்பட்ட ஆராதனையின் வேளையிலே என்னுடைய சகோதரன் மூலமாக சொல்லப்பட்டது, ஒருவருடைய கழுத்திலே மாடிகள் விழும் என்று சொல்லி. இப்படியா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி எனக்கு கணவனாரு கனடா தேசத்திலிருந்து தேவன் அழைத்து வந்திருந்தார். அந்த வேளையிலே அவர் ஒரு பிராமணியாக இருந்தார். அவர் என்னுடைய சபைக்கு அவர் முழங்கால் படியிட்டு இந்த சபையிலே நடத்தப்பட்ட அந்த சகலத்திலும் அவர் பங்கு பெற்று என்னை அவர் திருமணம் செய்து கொண்டார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மற்றும் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி வழிகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான தேவ ஊழியர் மயூரன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இனி வருகிறதான வேலைகளையும் இந்த சாட்சி வேலைகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக அன்பான சகோதரரை அழைக்கின்றோம். මේ මොහොතේ මෙච්චර මේ වෙනතක උන්වහන්සේ කරපු දේවල් සාක්ෂි වශයෙන් අපිට ලබා ගන්න පුළුවන් වුණා. ඒ තුලින් උන්වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. මේ කොටස බාර කරමින් සහෝදර මහිමන් මගේ සහෝදරයන්ට කතා කරන ඉතුරු කොටස බාර කරමින් යාත්‍යා කරන්න පිණිස. எங்களை பிதாவே இந்த 2 நாட்களும் உடைய வானத்தை திறந்து இடத்திலே நீர் உடைய மகிமையை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே இந்த இடத்திலும் உடைய அநாதி திட்டத்தின்படி உடைய அடியானுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தோம். இந்த 2 நாட்களும் ஆண்டவரே வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் என்பதை, மருந்து கைவிட்டாலும் மருத்துவர் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன், நான் மர்ம வைத்தியர் என்பதை நீ நிரூபிக்கும்படியாய் உம்முடைய அடியானை கொண்டு நீ சொன்ன வார்த்தையும்படியான நாட்களில் செய்து வருகிற ஒவ்வொரு மகத்தான சாட்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஊழியத்தில் செய்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2 நாட்களில் நீ ஆண்டவரே நிரூபித்து காண்பித்த உங்களுடைய உன்னத சாட்சிகளுக்காய் தேவாதி தேவனை துதித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் ஆண்டவரே வானம் திறந்திருப்பதாக சொல்லப்பட்ட சாட்சிகள் அல்லப்பா, பலத்த அற்புதங்கள் நடப்பதாக, பலத்த அற்புதம் நடப்பதாக, சட்டங்களையும் தேர்தலையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வந்து மேற்கொண்டும் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்து சொன்னீரே. இன்றைக்கு ஆங்காங்கே அந்தந்த இடத்துல ஆங்காங்கே வீதிகளில் ரோடுகளில் வாகனத்தில் இருக்கிறவர்கள் ஆங்காங்கே விடப்படுவார்களாக நம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிற பொழுதும் பல அற்புதம் நடப்பதாக. வந்தவர் ஒருவர் கூட வெறுமனை போகாதபடிக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அநேகர் பார்க்கும்படியாய், அநேகருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் என் தகப்பன் வருவீராக. இந்த 2 நாளும் இருந்த இந்த மழையை தடுத்து நிறுத்தினீரே. கர்த்தர் நல்லவர். நீர் உண்டு பண்ணின நாள் இதை நடத்தும். ஆண்டவரை பலத்த சாட்சிகளை உருவாக்குங்க. மேற்கொண்டு வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்த பகுதிகளை சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள். வார்த்தையை சுமந்து ஒரு அடியான் பேசுகிற பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்படுது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்களுடைய நாமம் உயரவும் உங்களுடைய அடியான் எடுத்து பயன்படுத்துங்க. மேடையில் நின்று ஆண்டவரே எங்கெல்லாம் நின்று உமக்காய் பணி செய்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியான நிரப்பி அண்ணுங்க. பலத்த அற்புதம் நடக்கும்படி தொடர்ந்து ஆவியான கூட நடத்தும்படி இயேசுகிற தேவ நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. සුදු යේසුස් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. எனக்கு அன்பான சகோதரர்களே, මට ප්‍රියමත් සහෝදරයනි, நாம் வாழும் இந்த உலகம் மகா பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. අපි ජීවත් වෙන්නා වූ මේ ලෝකය වඩා මාපතේ විපතටපත් වෙයි සිටිනවා. அது 3ஆம் உலக போராக மாறும். ඒ සමහර විට ඒක 3වෙනි ලෝක යුද්ධ බවට පැමිණෙන මාරු වෙන්න ඉඩ තියෙනවා. இனி வரும் நாட்கள் அழிவும் பஞ்சமும் நிறைந்த மகா உபத்திரவ நாட்கள். එන්නා වූ කාලය ගොඩාක් විපතට දනිතකල් මේ කෑම බීමට මේ අඩුපාඩු සිදුවෙනා වූ කාලයක් වේවි. எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. එරේමියාගේ පොතේ 30 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වදන්තිය මේ ආකාරයෙන් පවසනවා. ஐயோ அந்த நாள் பெரியது, ඒ දවස භයානකයි. அதை போலொத்த நாள் இல்லை. ඒකට සමානව දවසක් නෙවෙයි. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ඒක යාකෝබ් කියනවා ධනන්තට ඒක ගොඩාක් කාලයක්. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். නමුත් ඒකට බෙහෙර වුණා ගැලවීමක් වෙයි. யாக்கோபு என்றால் யார்? යාකෝබ් කිව්වොත් කවුද? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. උපති පොතේ 38 වෙනි පදයේ 32 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් සඳහන් කරනවා. தேவன் யாக்கோபு என்கிற மனுஷனுக்கு දෙවියන් වහන්සේ යාකෝබ් කියන
මනුෂ්‍යයන්ට உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் නැවත උඹගේ නම යාකෝබ් කියන්නතුව இஸ்ரவேல் என்னப்படும் என்று பெயரை வைத்தார். இஸ்ரவேல் මේ ඉස්රායෙල් ජනතාව තමයි ජන කොට්ටාස තමයි අද දවසේ බලන්නා වූ இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தான் நாங்கள் ஆராதிக்கின்றோம். මේ ඉස්රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේව තමයි අපි නමස්කාර කරන්නේ. வேதம் சொல்லுகின்றது, දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසනවා. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, රෝම පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදේ මේ ආකාරයෙන් සඳහන් කරනවා. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், හිතවත තුලින් යූදය වෙනව තනත්තා තමයි යූදයෝ. எழுத்தின்படி உண்டாகாமல் නමුත් අකුරෙන් නැත්නම් වචනෙන් පැමිණෙන්නේ නැතුව ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். සාමාන්‍ය ශරීරක දේවල් වලින් සිදුවෙන්නේ නැතුව ආත්මයෙන් තුල වෙන්නා වූ සම්මච්ඡේදනයේ තමයි සම්මච්ඡේදනය. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, මේ ආකාරයෙන් වෙන්නා වූ මනුෂ්‍යයන්ට මනුෂ්‍ය තුලින් නොවේ. தேவனாலே உண்டாயிருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුලින් පැමිණෙන සේක්වා. ஆகையினால் நானும் தைரியமாக சொல்லுகிறேன், ඒ නිසා මම ධෛර්යමත්ව පවසනවා. நானும் ஆவிக்குரிய யூதன் மட்டுமல்ல, මං ආත්මෙන් යුදෙක් නොවේ. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனும் கூட. ආත්මෙන් මමත් ඉස්රායෙල් ජනතාව. ஆமென். ආමෙන්. இது கர்த்தரால் எனக்கு வந்த சுதந்திரம். මේක දෙවියන් වහන්සේ තුලින් මට ලබා ගන්න පුළුවන් වුණා වූ විනාශ. அன்பானவர்களே, මගේ ප්‍රියමත්වනි. கடந்த 2023ஆம் ஆண்டு පෞගිය 2003 වෙනි වර්ෂයේදී அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ඔක්තෝබර් 3 වෙනිදා ஹமாஸ் பயங்கரவாதிகளால் හමාස් ත්‍රස්තවාදී තුලින් இஸ்ரேல் நாட்டில் கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ඉස්රායෙල් ජනතාව ඒගොල්ලන් ඇවිල්ලා තමාගේ කුඩාරම පවස්වන්නකොට ඒගොල්ලන් ඒක සම්මේසන කරනකොට இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லப்பட்டனர். ඉස්රායෙල් ජනතාව මැරුණු ලැබුණා. இந்த சண்டையை தொடங்கி வைத்ததே ஹமாஸ் தான். මේ ගැතුම නැත්තම යුද්ධේ පටන් ගත්තේ හමාස් තමයි. ஆனால் இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் නමුත් අද දවසේ සියලුම අපි බලන්න පුළුවන් මාධ්‍ය වේදී සියලු දේම பொய்க்கும் பயங்கரவாதத்துக்கும் துணையாய் குரல் கொடுக்கிறார்கள். උරුවට පාසු දයවටත් ඒගොල්ලන් හැවුම්කන් දෙනවා. பல ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பயங்கரவாதிகளால் பிடித்து செல்லப்பட்டு මේ ආකාරයෙන් ඒගොල්ලන් ඇවිල්ලා ගොඩාක් ළමයි තරුණ ළමයි ඇවිල්ලා මේගොල්ලන් ත්‍රස්තවාදී සමන අල්ලන්න ලැබුණා. இன்று அவர்களில் பலர் உயிருடன் இல்லை. ඒකෙන් ගොඩාක් දෙනෙක් මරණයටපත් වුණා. ஆனாலும் அவர்கள் சிலர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. නමුත් ඒගොල්ලන්ගේ සමහර කොටස් ඒගොල්ලන් තම ජීවත් වෙන බව පවසනවා. அவ்வாறு உயிருடன் உள்ள பணைய கைதிகளையாவது விடுவிக்க கோரி ඒ ආකාරයෙන් ජීවත් වෙනා වූ ඒ කණ්ඩායම නිදහස් කරන පිණිස கால கேடுகளை விதித்தும் அது பயன் பெறாததால் ඒගොල්ලන් කාල වකවානුවක් ඒගොල්ලන්ට දීලා ඒකත් ඒගොල්ලන්ට පළදු දරන්න. தனது ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரவேல் தொடங்கின பின்னர் දැන් ඉස්රායෙල් ජනතාව තමන්ගේ යුද්ධය පටන් ගත්ත පසුව பயங்கரவாதிகளுக்கு துணை போகின்றவர்களும் பயங்கரவாதிகளும் දැන් ඒ ත්‍රස්තවාදී කරන්නා වූ අය ත්‍රස්තවාදීට උදව් කරන කණ්ඩායමත් பயங்கரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற நாடுகளும் ඒ ත්‍රස්තවාදයට තමන්ගේ ආරක්ෂා ගෙන්න දෙනා වූ රටවල් உண்மையை மறைக்கும் ஊடகங்களும் கூக்குரலிட்டு திரிகின்றனர். දැන් ඒගොල්ල මොනවද කරන්නේ? ඇත්ත වසා දමන්නා වූ කණ්ඩායමත් ඒගොල්ලන් කෑගසී සිටිනවා. இன்றைக்கு ஏறக்குறைய 75% நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் உள்ளன. දැන් බලනකොට සාමාන්‍යයෙන් ඇත්ත 100% රටවල් ඉස්රායෙල් දේශයට විරුද්ධව තමයි කතා කරන්නේ. ஆனாலும் என்ன? නමුත් මොකද්ද වෙන්නේ? ஆனாலும் என்ன? නමුත් මොකද්ද වෙන්නේ? எதுவுமே நடக்க போவதில்லை. කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. ஏசா சொல்லுகிறது, එසායා පොතේ 29 වෙනි පදේ 22 වෙනි පරිච්ඡේදයේ මේ ආකාරයෙන් සඳහන් කරනවා. ஆகையால் ඒ නිසා ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் ආබ්‍රහාම මුදාගත්තා වූ දෙවියන් වහන්සේ யாக்கோபின் வம்சத்தை குறித்து යාකෝබ්ගේ වංශය ගැන இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை,
යාකෝබ් ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். මැරී සිටින්න යන්නේත් නැහැ. ஏசாயா 38ஆம் அதிகாரம் එසාය 38 වෙනි පරිච්ඡේදයේ 18 தொடக்கம் 23ஆம் வரையான வசனங்களிலே 18 සිට 23 වෙනි පරිච්ඡේද වචනය දක්වා බලනකොට இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் ශ්‍රේෂ්ඨ දේශයට විරුද්ධව එනව කාලය තුලදී கோகு என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் காலத்திலே காணப்படுகின்ற வேறொரு பெயரை குறிக்கின்ற நாடு. ඒ කියන්නේ කොහු කියන්නේ වචනය වල තව රටක් නමක් සඳහන් කරනවා. என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ඒ දේවල් තමන්ගේ නාසයට පැමිණේ කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி ඒ දවසේ ඉස්රායෙල් දේශේ ලොකු භූකම්පාවක් ඇති වී என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ඒ මගේ දෙවියන් වහන්සේගේ ඒ ප්‍රසන්න නැත්නම් උන්වහන්සේ අභිමුඛයේ ஆகாயத்து பறவைகளும் ආසේ යනව බක්සිද வெளியின் மிருகங்களும் යනව තියනව தரையில் ஊறுகின்ற சகல பிராணிகளும் සියලුම දේවල් தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் දේශේ තියනව සියලුම ජීවත් වෙනව සියලුම දේවල් அதிலும் සියලුම දේම පොළොවන් ලබයි. பர்வதங்கள் இடியும் තියනව කඳුවල් පාවියයි. செங்கு காணுவைகள் விழும் ඒක කඳුවල් පාවියයි. எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்று සියලුම දේවල් පොළොවට පත් වේ කියාව. என் எரிச்சலினாலும் මගේ දේවල් තුලින් என் சினத்தின் அக்கினியினாலும் මගේ කෝපේ නිසා நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். මම පවසනවා කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று සියලුම දේවල් තුලින් උට විරුද්ධව මම පත් කරනවා කියා கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ පවසනවා. அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். තමන්ගේ කඩු තමන්ගේ සහෝදරට විරුද්ධව ක්‍රියා කරයි. கொள்ளை நோயினாலும் ලෙඩ රෝගෙන්ද இரத்தம் சிந்துதலினாலும் ලේ ගැසීමෙන්ද நான் அவனோட வழக்காடி උන්ට එක මං පොරබඳිමි. அவன் மேலும் ඌ තුලත් அவன் இராணுவங்களின் மேலும் ඔහුගේ කණ්ඩායම තුලත් வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் වයි වසා තුලත් பெரும் கல்மலையையும் ගල් වර්ෂාවද அக்கினியையும் ගින්නද கந்தகத்தையும் කැඳෙන්ද வருஷிக்க பண்ணுவேன். මම පැමිණෙන්න සිත කරයි. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக මේ ආකාරයෙන් සියලුම ජනතාව ඉදිරිපිට என் மகத்துவத்தையும் මගේ මහිමයද என் பரிசுத்தத்தையும் මගේ ශුද්ධකමද விளங்க பண்ணி මම පෙන්වන සීක්වා அறியப்படுவேன் என்று මම පෙන්වන සීක්වා நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று මේ තුලින් මම දෙවියන් වහන්සේ කියයි ඒගොල්ලන් දැනගනි. இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். අපේ දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් දෙවියන් වහන්සේ පවසන සීක්වා. பிரியமானவர்களே, මට ප්‍රියමන්ත සහෝදරයනි, இலங்கை தேசத்தின் பரப்பளவு ලංකා දේශය பரப்பளவு ඒක නිම්ම බලනකොට 65,610 சதுர கிலோமீட்டர்கள். ලංකාව දේශය අපි බලනකොට 65,610 65 වෙනි වෙනවා. உலகத்திலேயே இலங்கை ஒரு மிகவும் சிறிய நாடு. ලෝකෙ දිහා බලනකොට ලංකාව පොඩි. ஆனால் இஸ்ரவேலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் නමුත් ඉස්රායෙල් දේශය බලනකොට இலங்கையை விட அது 3 மடங்கு சிறிய நாடு. ඉස්රායෙල් දේශය බලනකොට ලංකාවට වඩා அது மொத்த තුන්ගුණයක් පොඩි. பரப்பளவு 20,770 சதுர கிலோமீட்டர்கள் மாத்திரம்தான். ඉස්රායෙල් දේශය බලනකොට 20,000 ගානක් තමයි ඒක තියෙනව ප්‍රමාණය. அந்த சிறிய கடுகு விதையை போல அந்த நாட்டுக்கு விரோதமாக ඒ පොඩි දේශයට විරුද්ධව எழும்புகிற ஒரு நாட்டினாலும் அதை மேற்கொள்ள முடியவில்லை. කිසිම දේශයකට ඒක அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் එදා දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාමට දුන්නා වූ පොරොන්දුව இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் අද දිනේදී ඉස්රායෙල් ජනතාව அவர் அதை ඒසුව காப்பாற்றுகிறார். නමුත් ඒගොල්ලෝ ආරක්ෂා කරනවා. நாட்கள்
வரும். කාලය පැමිණෙයි. தங்கள் ராணுவங்கள் அவர்களை நம்பியிருந்த ராணுவங்கள் கைவிடுகின்ற பொழுது ඒගොල්ලන් විශ්වාස කරලා තබව ඒගොල්ලන්ගේ යුද්ධ සොල්දාර්වරු ඒගොල්ලන් අතාරිනකොට அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். දෙවියන් වහන්සේ කරේ උරගසයි. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது, සුටෝ ලියවල කියවනවා. இதோ மேகங்களுடன் வருகிறார், මෙන්න ආසෙන් උන්වහන්සේ පැමිණෙනවා. கண்கள் யாவும் அவரை காணும். සියලුම ඇස් උන්වහන්සේ ජොඩයි. அவரை குத்தின இஸ்ரவேல் யூதர்களும் அவரை காண்பார்கள். එයාට ඇන්නව නැත්තම් එයාව பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ලෝකේ ඉන්නව සියලු ගෝත්‍ර ජනතාව ඒගොල්ලන් කරේ පතයි. இருக்கிறவரும் ඉන්නව இருந்தவரும் ගියව வருகிறவருமாகிய ඉන්නව சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், සර්ව බලධාරියෝ දෙවියන් වහන්සේ. நான் அல்பாவும் ஒமேகாவும் මං අල්බා ඔබේගා ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று ආරම්භ සහ අවශ්‍ය කියනසේක. அப்படியே ஆகும். ඒ ආකාරයෙන්ම සිදුවේ. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ඒ ස්වාංශය තුළ விசுவாசம் உள்ளவர்களாய் ඇදහිල්ල තබමින් அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ උන්වහන්සේ පිළිගත්ත කී දෙනෙක්ද அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு ඒගොල්ලන් උන්වහන්සේ ළමයි ආකාරයෙන් පත් කරන அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். උන්වහන්සේ ඒගොල්ලන්ට බලය දෙන්නසේ. ஒரு மனிதனின் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை பிரியமானவர்களே. ප්‍රියමන්තනේ එක මනුෂ්‍යගේ ජීවිතේට ඒ මනුෂ්‍යගේ මරණයෙන් විතරක් අවසාන වෙන්නේ නැහැ. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் උන්වහන්සේ දූතය සමග தேவ எக்காலத்தோடும் උන්වහන්සේ මොනර සමග එනකොට வானத்திலிருந்து இறங்கி வருவார். උන්වහන්සේ ආසෙන් පැමිණෙනකොට அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ඒ විට ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මැරිච්ච අය முதலாவது எழுந்திருப்பார்கள். අනුකොට ඒගොල්ලන් නැගිටිනසේක්වා. அவர்கள் கிறிஸ்துவோடு வருவார்கள். ඒගොල්ලන් ඒ ස්වංශෙත් එක්කම පැමිණෙයි. பின்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் පසුව යේසුස් වහන්සේ විශ්වාස කරපු අය அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்து ඒගොල්ලන් උන්වහන්සේගේ වචනේ පිළි අරගෙන ගමන් කරපු අය இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නිසා தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற உயிரோடு இருக்கும் உண்மையும் சாட்சியும் உள்ள கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனைவரும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් වතුර බෞතිස්ම ගත්තා වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජීවත් වෙන සියලු දෙනාම ஆகாயத்தில் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ආසේ උන්වහන්සේ සමග යනකොට மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ඒ ආකාරයෙන් අපි උන්වහන්සේ සමග පැමිණෙන යනසේක්වා. என்றென்றைக்கும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவுடனே கூட இருந்து සදාකාල උන්වහන්සේ සමග ජීවත් වනසේ. இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்கும். උන්වහන්සේගේ දවස් 10 අවුරුදු 1000 මේ ලෝකේ උන්වහන්සේ පාලන කරනසේ. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜாவாக எருசலேமில் இருந்து இந்த பூமி அனைத்தையும் அரசாளுவார். උන්වහන්සේ ඉස්රායල් දේශයේ සිට එරුසලේමේ සිට මේ ලෝකේ සම්පූර්ණ ලෝකෙ උන්වහන්සේ පාලන කරනසේ. அதன் பின்பு ඊට පසුව இந்த பூமியில் நியாய தீர்ப்பு நடக்கும் ඊට பிரியமானவர்களே. පස්සේ තමයි විනිශ්චය පැවැසෙන්නේ. அதற்கு முன்பாக ඊට ප්‍රථමයෙන් இந்த பூமியை மோசம் நோக்கின பிசாசு என்னும் வலு சர்ப்பமும் මේ ලෝකයේ විනාශ කරපු යක්ෂයා කියනවා වූ සර්පයාද அவன் கூட்டமும் ඔහුගේ කණ්ඩායමද இயேசு கிறிஸ்துவினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් பாதாளத்திலே தள்ளப்பட்டு போவான். අපායට තල්ලු කරනසේක්වා. அந்த நாள் வரைக்கும் தான் அவனுக்கு அதிகாரம். ඒ කාලේ වෙනතුරු තමයි උන්ට වෙලාව. அவனை நம்பி அவன் பின்னால் சென்ற அனைவரும் ඌව විශ්වාස කරමින් ඌව පසුකට වෙන කිය කණ්ඩායම සියලු දෙනාට அவ்வாறே ஆக்கினைக்குள்ளாக සියලු தீர்க்கப்படுவார்கள். දෙනාටම ඒ ආකාරයෙන්ම තමයි පවත්න්නේ. ஒருவேளை இந்த செய்தி உங்களை துக்கப்படுத்தலாம் සමහර විට මේ පණිවිඩය ඔබට දුක් දෙන්න පුළුවන්. அல்லது கோபப்படுத்தலாம். සමහර විට තරහව ගස්සන්න පුළුවන්. நீங்கள் மனம் திரும்பும்படியாக ඔයගොල්ලන් පසුතැවිලි වෙන පිණිස அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தால் ඒ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ තුලින් உங்களுக்கு வரும் கடைசி செய்தியாக கூட இது இருக்கலாம். සමහර විට මේක අන්තිම පණිවිඩය වෙන්න පුළුවන්. இது நாங்கள் நடத்தும் கடைசி கூட்டங்களாக கூட இருக்கலாம். මරණ විට අපි පවත්වනා වූ අන්තිම රැස්වීමක් වෙන්න පුළුවන්. ஏனென்றால் හේතුව நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் ඔයගොල්ලන් යේසුස් වහන්සේ තමන්ගේ ගැලවුම් කාර්යයකට පිළිගත්තොත් ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் පිළිග නොවනොත් முடிந்தால்
පුළුවන් නම් ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசியுங்கள். සුද්ධ කිය බයිබලේ අරන් කියවලා බලන්න. உங்கள் முன்மாதிரிகளாக ඒගොල්ලන් ඉස්සර ඔයගොල්ලන්ට අනුගමනය කරන පිරිස. பாஸ்டர்களையோ ඒගොල්ලන්ගේ දේවගතිවරුන්ද பாதர்களையோ ආදර්ලාද வேற எந்த கிறிஸ்தவ ஊழியர்களையோ வைக்காதீர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සේවය කරන්නව කිසිම දෙනෙක් ඔයගොල්ලන් පිළිගන්න අනුගමනය කරන්න එපා. அவர்களை பார்த்து நடந்தால் ඒගොල්ලන් බලලා ඔයගොල්ලන් ගමන් කරොත් நீங்கள் இடறி விழுவீர்கள். ඔයගොල්ලන් වැටෙන්න ඉඩ තියෙනවා. ஆனால் கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன் வைத்து நடவுங்கள். යේසුස් වහන්සේව පිළි අරගෙන උන්වහන්සේ බලා ඔයගොල්ලන් ගමන් කරන්න. நீங்கள் எந்த சபைக்கு செல்பவராக இருந்தாலும் சரியே, ඔයගොල්ලන් කොයි සභාවට ගියොත් ප්‍රශ්නයක් නෑ. உங்கள் சர்ச் பாஸ்டர் ஒருவேளை அவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்படலாம். பிரியமானவர்களே, සමහර විට ඒ දේවගතිවරු සමහර විට අත්හරින්න පුළුවන් උන්වහන්සේ පැමිණීදී. உங்கள் ஃபாதர் வருகையில் கைவிடப்படலாம். ඔයගොල්ලන් පියාණ නැත්නම් ඔයගොල්ලන්ගේ ෆාදර් අත්හරින්න පුළුවන්. ஆனால் නමුත් இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து යේසුස් වහන්සේ කරේ අදෙල්ල දබනකොට அவருக்குள் நீங்களும் ඒ තුලින් ඔයගොල්ලන්ද உங்களுக்குள் அவருடைய இந்த வார்த்தைகளும் ඔයගොල්ලන් තුල උන්වහන්සේගේ මේ වචනයද நிலைத்து இருக்குமானால் ඒ ස්ථීරව සිටිනවා නම් அவருடைய வருகையில் උන්වහන්සේගේ පැමිණීදී நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ඔයගොල්ලන් අත්හරින්න වෙන්නේ. நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ඔයගොල්ලන් අත්හරින්න වෙන්නේ. இயேசு உங்களை நேசிக்கிறார். යේසුස් වහන්සේ ඔයගොල්ලන්ට ප්‍රේම කරනවා. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் விடுதலையும் உண்டு. උන්වහන්සේගේ ලේ කරුණ ගැටගෙන අපිට පව් කමාව ලබා ගන්න පුළුවනි. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் මේ අනාගත වචනේ කියවන අයද கேட்கிறவர்களும் අසන අයද இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் මේ ලියා තියෙන සියලු දේම ඒගොල්ලන් අනුගමනය කරන අයද பாக்கியவான்கள். ඒගොල්ල භාග්‍යවන්තයි. காலம் சமீபமாயிருக்கிறது. කාලේ සමීපයි. மிகுதியான வேலைகளை ඉතුරු කොටස தேவனுடைய வார்த்தைகளுக்காக, දෙවියන් වහන්සේගේ වචනය වෙනුවෙන් தேவனுடைய வேலைக்காரன், දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයෙක් அன்பான ஊழியக்காரன். දෙවියන් වහන්සේගේ සේවකයා அதற்கு முன்பதாக ஒரு சாட்சியை நாங்கள் செவிமடுக்க போகிறோம். තව සාක්ෂියට වෙනවා ගන්න යනවා. சாட்சிக்காக நாங்கள் அன்போடு கூட